வணக்கம். என் பேர் தாமஸ். நிறைய பேர் கேட்குறீங்க, ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி கொடுங்க, இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கள், என்ட்ரி எப்படி ஆகுறதுன்னு சொல்லுங்கள், எக்ஸிட் எப்படி ஆகுறதுன்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாரிலாம் வந்து சொல்கிறீங்க. ஒரு ஃபேக்டை வந்து சொல்கிறேன். நல்ல ஸ்ட்ராட்டஜின்னு எந்த ஸ்ட்ராட்டஜியுமே கிடையாது. 100% சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜின்னு எந்த ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது. அப்புறம் எப்படி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு சில பேர் வந்துட்டு ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னாச்சுன்னா, ஃபஸ்ட்டு 3 ஐட்டம் இருக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா, உங்களுடைய எஜுகேஷன் லெவல், உங்களுடைய நாலேஜ் ட்ரேடிங்கில். ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா, உங்களுடைய சைக்காலஜிக்கல் பவர். மூணாவது தான் வந்து பணம், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிற பணம். இந்த 3 ஃபேக்டர்ஸ் வந்து தான் உங்கள் வெற்றியை வந்து தீர்மானிக்கிறது. இதில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் வீக்காக இருந்தாலும் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக ஆக முடியாது. ஸோ அதனால் வந்து ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத மட்டும் பார்த்துட்டு போகாதீங்க. அதை வந்து சொல்கிறேன் கேளுங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு நாலேஜ் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னாச்சுன்னா, இப்போ நீங்கள் ஒரு சார்ட்டை வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க, இதை பார்க்குறீங்க, பார்த்த உடனே நீங்கள் வந்து சொல்லணும், இது வந்து என்ன ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அப்படின்றத வந்து சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் அந்த சார்ட்டினுடைய மூமெண்ட்ஸில் வந்துட்டு அவ்வளோ ஃபெமிலியராக வந்து இருக்கணும். இதே போல் ஒரு இண்டிகேட்டர்ஸை பார்த்தாச்சுனாலே நீங்கள் வந்துட்டு அது சொல்லணும், இந்த இண்டிகேட்டர்ஸ் இப்படி இருக்குது, அதனால் மார்க்கெட் இந்தமாரி இருக்கும் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள்ளே உங்கள் மைண்டில் வந்துட்டு அது வந்து அந்த ரிசல்ட் வந்து வரணும். ஸோ இதுதான் வந்து நாலேஜ். இந்த நாலேஜ் வந்து நீங்கள் நிறையா வந்து ஸ்டடி பண்ணணும், நிறையா ஸ்டடி பண்ணணும், நீங்கள் ஓன் ரிசர்ச் பண்ணணும். இதெல்லாம் பண்ணினா தான் இந்த நாலேஜ் வந்து வரும். இந்த நாலேஜ் வந்து எதுக்கு சமம் அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சமம் உங்களுடைய நாலேஜ். அதனால் உங்கள் நாலேஜ் வந்து ஏதோ வேஸ்ட்டுன்னு நினைக்காதீங்க. உங்கள் நாலேஜ் வந்து இருக்கிறதுலே மோஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் எது அப்படின்னாச்சுன்னா உங்கள் நாலேஜ் தான். அதை பணத்தோடு ஒப்பிட்டோன்னா அது ஒரு 10 லட்சத்துக்கு மேலே அது. ஏன்னா அதை வச்சு அதனுடைய பொட்டன்ஷியலில் வச்சு தான் நீங்கள் பெரிய கோடீஸ்வரராக கூட ஆகலாம். ஸோ அது ஒன்று, அது ஒரு ஃபேக்டர். அடுத்தது என்ன அப்படின்னாச்சுன்னா சைக்காலஜிக்கல். நீங்கள் சைக்காலஜிக்கலாக ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போது ஒரு ட்ரேடை எடுக்க போகிறீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து தடுமாற்றம் வரும், பயம் வரும். இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஓவர்க்கும். அதே மாதிரி எக்ஸிட் ஆகிறப்பையும் அந்த பயம் வரும். ட்ரேடை எடுத்து முடிச்சுட்டு எக்ஸிட் ஆகிறதுக்குள்ளே இருக்கிற அந்த மிடில் டைம்லேயும் ப்ராப்ளம், உங்களுக்கு பிரச்சனை இருக்கும், மன அளவில் பயம் வரும். இது எல்லாமே இருக்கும். வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தாலும் அதுவும் உங்களை வந்துட்டு இம்பேக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு லாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பயம் இருக்கும், கெயின் ஆகிடுச்சுன்னா ஒரு சந்தோஷம் இருக்கும். இந்த மாதிரிலாம் இல்லாமல் அதை ஒரு ஸ்டேபிளான ஒரு மனநிலை, ஒரு அதாவது ஒரு அமைதியான ஒரு மனநிலை, அது என்ன நடந்தாலும் ஒரே நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனநிலை, அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான வந்து ஒரு மனநிலை வந்துட்டு உங்களுக்கு வேணும். ஸோ இந்த மனநிலை வந்து எப்படி வரும்? இது ஏதோ நீங்கள் போயிட்டு தியானம் பண்ணாலாம் வராது. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்குதோ அந்த ட்ரேடிங்கில், நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு சப்ஜெக்டை வந்து தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்களோ அந்த இதுதான் உங்களுக்கு வந்துட்டு இந்த சைக்காலஜிக்கல் பவரை வந்து உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு ஒன்றுமே தெரியாட்டினா பயந்துருவீங்க. ஐயோ சார்ட் என்ன திடீர்னு ஒரு ஸ்பைக் வருதுன்னு வச்சுக்கிங்க சார்ட்டில், உடனே பேனிக் ஆகிடுவீங்க. திடீர்னு ஒரு டிப்பு வருது அப்படின்னாச்சுன்னா பேனிக் ஆவீங்க. ஸோ இந்த இதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா அதுக்கு உங்களுக்கு நாலேஜ் தான் தேவை. அந்த நாலேஜ் இருந்தால் தான் உங்களுக்கு இந்த சைக்காலஜிக்கல் பவர் வரும். இந்த சைக்காலஜிக்கல் பவர் வந்த பின்னாடி தான் வந்து நீங்கள் வந்து பணத்தை பற்றியே யோசிக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி. ஸோ இந்த பணன்றது வந்து 3வது தான், லாஸ்ட்டு ஃபேக்டர் தான் அது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நாலேஜை கெயின் பண்ணணும், அடுத்து சைக்காலஜிக்கலாக வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், அடுத்தது தான் வந்து நீங்கள் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி யோசிக்கணும். ஸோ அப்போ அதனால தான் எடுத்த உடனே நீங்கள் வந்து ட்ரேடிங்கில் வந்துட்டு அதிகமான பணத்தை வந்து போடக்கூடாது. சும்மா கொஞ்சம் ஒன்று போட்டு நீங்கள் வந்து பண்ணணும். நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பற்றி சொல்கிறாங்க, ஆனால் பேப்பர் ட்ரேடிங் வந்துட்டு உங்களுக்கு அந்த எமோஷனில் வந்துட்டு கற்றுத்தராது. ஏன்னா அதில் பணம் இல்லை, வெர்ச்சுவல் மணின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து பயமும் இருக்காது, பதட்டமும் இருக்காது. ஆனால் ரியல் மணியை நீங்கள் போடுறப்ப தான் உங்களுக்கு பயம், பதட்டம் எல்லாமே வந்து வரும். புரியுதுங்களா? ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் மணியை வச்சு நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு நாலேஜை நல்லா கெயின் பண்ணிவிட்டு அடுத்தது கொஞ்சம் மணியை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணி உங்கள் நாலேஜையும் உங்கள் அந்த கொஞ்சோண்டு மணியையும் வச்சு உங்கள் சைக்காலஜிக்கல் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். உங்கள் சைக்காலஜிக்கல் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ண தான் நீங்கள் அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் பண்ணணும். அதனால் எந்த ஸ்ட்ராட்டஜி இல்லை, சொத்த ஸ்ட்ராட்டஜி போதும். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சு உங்களால் சம்பாதிக்க முடியும். இந்த 3ம் கரெக்டாக இருந்ததுன்னா, அதாவது உங்களுக்கு நாலேஜு, ரெண்டாவது உங்கள் சைக்காலஜிக்கல் வில் பவரு, இன்னொன்று வந்து உங்கள்கிட்ட பணம். இது 3மே இருந்ததுன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிலாம் ஒரு மேட்ரே கிடையாது.
நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம். அதனால் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அலைஞ்சி தெரியாதீங்க. அப்படிலாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியே கிடையாது. அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, 100% இருக்குது அப்படின்னாச்சுன்னா இன்றைக்கி ட்ரேடிங்கில் இருக்கிறவன் எல்லாருமே கோடீஸ்வரனாக தான் இருப்பான். இப்போ புரியுதுங்களா? அதெல்லாம் ஒரு பொய், அதெல்லாம் ஒரு மித்து. அதை நம்பி நீங்கள் வந்து ஏமாந்து போக வேண்டாம். புரியுதுங்களா? நாலேஜி கெயின் பண்ணுங்கள். அடுத்து சைக்காலஜிக்கல் மோர் இம்பார்ட்டண்ட்டு. அதுதான் ரொம்ப அந்த நாலேஜுக்கு அப்புறமா வர்றது வந்து சைக்காலஜிக்கல் பவர். அதில் வந்து நீங்கள் தடுமாறினீங்க அப்படின்னாச்சுன்னா பயங்கரமாக லாஸ் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறமா தான் வந்து பணம். புரியுதுங்களா? இதை மனசில் ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. ஸ்ட்ராட்டஜின்னு தேடி அலையாதீங்க.